हिमालय की बेटियां। अभी तक मैंने उन्हें दूर से देखा था। बड़ी गंभीर, शांत, अपने आप में खोई हुई लगती थी। ஹிமாலயா கி பேட்டியாங்கன்னா மவுண்ட் ஹிமாலயாவோட டாட்டர்ஸ். கீனா வந்து உடைய நிறைய இந்த சென்டென்சஸ்லலாம் வந்து கே கீ அதெல்லாம் வரும்போது நம்ம வந்து உடையன்னு புரிஞ்சு படித்தோன்னா ஓனாக ரைட் பண்ணும்போது சென்டென்ஸ் எஸ்ஏலாம் ரைட் பண்ணும்போது நமக்கு வந்து பசங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஈஸியாக இருக்கும். இந்த கீங்கிறது எதுக்காகங்கிறது நம்ம டீட்டெயிலாக கிராமர் வீடியோஸ் வரும்போது பார்க்கலாம். அபிதக் மேனே இதை வந்து நான் இந்த மவுண்டனை வந்து ரொம்ப தள்ளி இருந்து தான் பார்த்துருக்கேன். ரொம்ப வந்து கம்பீரமாகவும் அமைதியாகவும் தனக்குள்ளே தொலைந்த மாதிரியும் அது இருக்கும். ஷம்பராந்த் மஹிலா கி பாந்தி வே பிரதீதித் ஹோத்தி ஹே. அதாவது ஒரு ரெஸ்பெக்டட் உமன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அது வந்து அதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு உணர்வு வரும். உன்கே பிரதி மேரே தில் மேம் ஆதார் அவுர் ஸ்ரத்தா கே பாவ் தே. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் எனக்கு வரும். माँ और दादी मौसी और मामी की गोद की तरह उनकी दारा में डुबकियां लगाया करता था. அதாவது அம்மா, தாதினா பாட்டி, மோசி, சித்தி, மாமி, அத்தை இவங்கக்கிட்டலாம் இருக்கும்போது, அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் கூட இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பான உணர்வில் நம்ம இருப்போம், ஒரு சந்தோஷத்தில் மூழ்கி இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி எனக்கு வந்து அந்த மவுண்டன் கிட்டே இருக்கும்போது எனக்கு இருந்தது. பரந்து இஸ் பார் ஜப் மே हिमालय के गंदे पर जड़ा तो वे कुछ और रूप में सामने थी. ஆனால் பறந்துனா பட் இப்போ வந்து நான் இந்த ஹிமாலயா பக்கத்தில் இருக்கும்போது, அதாவது கந்தேனா வந்து ஷோல்டர், இந்த இடத்துல ஷோல்டர் வராது, மவுண்டன் மேலே நிற்கும்போது எனக்கு வந்து வேறு ரூபத்தில் அது எனக்கு தெரியுது. मैं हैरान था कि यही दुबली पतली गंगा, यही यमुना, यही सतलज समतल मैदानों में मुदरकर विशाल कैसे हो जाती है. எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. என்னென்னா இந்த மாதிரி ஒரு லீனாக தின்னாக இருக்கிற இந்த கங்கா, யமுனா ரிவர்ஸ் இல்லையா, அந்த ரிவர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வரும்போது எப்படி வந்து பெருசாக ஒரு கண்கொள்ளா காட்சியாக நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. இன்கா உச்சல்னா और कूदना खिलखिलाकर लगाकर हंसते जाना, इनकी एक भाव भंगी, इनका एक उल्लास कहाँ गायब हो जाता है मैदान में जाकर. என்னென்னா இந்த மாதிரி துள்ளி குதித்து ஓடி வர்ற ஒரு மலர்ச்சியோடு வர்ற இந்த சிரிச்சுக்கிட்டே வர்ற இந்த ரிவர்ஸோட ஃபீலிங்ஸ் வந்து எங்கே போயிடுது, உல்லாஸ், இந்த சந்தோஷம் எல்லாமே வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு வந்தப்புறம் அது எப்படி மறைஞ்சு போயிடுது. ஒரு ஃபால்ஸாக இருக்கிறதுக்கும் ஒரு ரிவராக மாறும்போது அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்குது, எப்படி எங்கே போயிடுது அது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. किसी लड़की को जब मैंने देखा तो हूँ, किसी गली पर जब मेरा ध्यान अटक जाता है तब भी इतना कौतूहल और विस्मय नहीं होता जितना ही इन बेटियों की बाल लीला देखकर. அதாவது நான் வந்து யாரையோ ஒருத்தங்களை பார்க்கும்போதும் சரி, ஏதாவது ஒரு ஃப்ளவர்ஸோட இது பண்ணும்போதும் பார்க்கும்போதும் ரசிக்கும் போதும் கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததில்லை. எப்படின்னா இந்த குழந்தைங்களா மாறி இந்த ரிவர்ஸ் வந்து குதிக்கிறத பார்க்கும்போது. கஹா ஏ பாகி ஜா ரஹி ஹே, எங்கே வந்து இது ஓடுது, ரன் பண்ணி எங்கே குதிச்சு ஓடுது. வாக்கு கோன் லக்ஷ்ய ஹே ஜிஸ்னே இன்ஹேம் பைச்சேன் கர் ரஹா ஹே. அப்படி என்ன லட்சியம், என்ன எய்ம் இருக்குது இவங்களுக்கு, இப்படி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஓடிக்கிட்டே இருக்காங்க. अपने महान पिता का विराट प्रेम पाकर भी अगर इनका हृदय अद्भुत ही है तो वह कौन होगा जो इनकी प्यास मिटा सके. அதாவது தன்னோட அப்பாங்கிறது இந்த இடத்துல மவுண்ட் ஹிமாலயாவோட பெரிய அன்பை பார்த்தும் கூட இவங்களோட மனசு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்படி அவங்க வந்து எங்கே போய் அவங்களோட தாகத்தை தணிச்சிக்க போகிறாங்க. பியாஸ்னா தாகம், மிட்டா சக்கேனா தணிக்கிறது, தாகம் தணிக்கிறது. बर्फ जली नंगी पहाड़ियाँ, छोटे छोटे पौधों से भरी गाड़ियाँ, बंदूर आदित्य गायें, सरस्वच उबत्य गायें, ऐसे है इनका लीला निकेतन. खेलते खेलते जब ये ज़रा दूर निकल जाते हैं तो देवदार, चीड़, सरो, चिनार, सफ़ेदा, केल के जंगलों में पहुंचकर शायद इन्हें बीते बातों याद करने का मौका मिल जाता होगा. कौन जाने बूढ़ा हिमालय अपनी इन नटखट बेटियों के लिए कितना
चुनता होगा. அதாவது இந்த பேராகிராஃபில் நிறைய டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் வருது. அதோட மீனிங்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு தனித்தனியாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன். பரஃப் ஜலினா மெல்டட் ஸ்னோ. நங்கி பகடியாங்னா வந்து ஒரு பரந்த குழந்த மாதிரி இருக்கிற மவுண்டெயின். காடியாங்னா வேலி, மவுண்டெயின் பாஸ்ன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி. பந்தூர்னா க்ரவுன். ஆனால் இந்த இடத்துல வந்து மலை, மவுண்டன் பக்கத்தில் வந்து அதித்திய காயங்கன்னு வந்திருக்கு. அதித்திய காயங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ். சர்ஸ்பெச் உபத்திய காயங்கன்னா லஷ் வித் கிரீன், ஹராபரா வேலி, ஒரு க்ரீனிஷாக உள்ள வேலி. அதே மாதிரி ஒரு பைன் ட்ரீ, பைன் ஃபாரஸ்ட் இதெல்லாம் வந்து கடந்து ஒரு இடத்த வந்து இது வந்து அடையுது. வந்து அடையும் போது அதுக்கு வந்து ஒரு வேளை டைம் கிடைக்கும், நம்ம வந்து எங்கேருந்து வந்தோம், எப்படி வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வேளை அந்த டைமில் சமயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு குற்றாலம் போன ஃபால்ஸு அது மாதிரி உள்ளது எதையாவது நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டால் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபால்ஸ்லேருந்து மேலே நம்ம வந்து பார்க்கும்போது அதுலேருந்து நிறைய செடி கொடி எல்லாம் வந்து ஒரே சத்தத்தோட இறைச்சலோடு விழும். ஆனால் அது ஒரு ரிவராக, தாமிரபரணியாவோ ஒரு வேறு மாதிரி ஒரு ரிவராக அது மாறும்போது அது வந்து ஒரு அமைதி இருக்கும். அந்த ரிவரில் வந்து அவ்வளோ சத்தம் இருக்காது. அது மாதிரி இதை நம்ம வந்து கம்பேர் பண்ணி படித்தோன்னா நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து ஹிமாலயாவோட மடியில் அது வந்து ஒரு நட்கட், ஒரு நாட்டி டாட்டர்ஸாக இருந்தவங்க. அதனால அதை நினச்சி வந்து ஹிமாலயா வந்து என்ன நினச்சிக்குது, இது இந்த பொண்ணுங்க வந்து இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு நினச்சிக்குமா, ஹிமாலயா மவுண்டன் என்ன நினச்சிக்கும் அப்படின்னு. बड़ी बड़ी चोटियों से जाकर पूछिए तो उत्तर में विराट माउंट के सिवाय उनके पास और रखा ही क्या है. அந்த பெரிய குழந்தைங்கலாம் ஆனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போய் நம்ம கேட்டால் கூட பதில், உத்தர்னா பதில் வந்து நமக்கு பெரிய மௌனம், விராட்னா ஒரு நீண்ட அமைதி தான் இருக்கும் அவங்கக்கிட்ட, அதை தவிர வேற ஒன்றும் இருக்காது. सिंधु और ब्रह्मपुत्रा ஏதோ ऐसे नाम है जिनके सुनते ही रावी, सतलज, ब्यास, चनाब, झीलम, काबुल, कबिशा, गंगा, यमुना, सरयू, गंडा, कोसी आदि हिमालय की छोटी बड़ी सभी बेटियां आंखों के सामने नाचने लगती है. அதாவது சிந்து ஒரு பிரம்மபுத்திரா ஒரு பெரிய ரிவர்ஸ், அதோட பிரான்ச் ரிவர்ஸ் எல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நம்ம நினைக்க வரும் அதெல்லாம் கேள்விப்பட்டாலே. வாஸ்தவ में सिंधु और ब्रह्मपुत्रा स्वयं कुछ नहीं है. உண்மையிலே வந்து சிந்து பிரம்மபுத்திராங்கிறது உண்மையிலே வந்து ஒன்றுமே கிடையாது. அது दयालु हिमालय के पिघले हुए दिल की एक एक बूंद न जाने कब से इकट्ठा होकर इन दो महानदियों के रूप में समुद्र ही और प्रवाहित होती रही है. அதாவது தயாலுனா ஒரு கிரேட் ஹார்ட்டட் ஹிமாலயாவோட ஹிமாலயாவிலிருந்து உருகி வர்ற ஒவ்வொரு ட்ராப் ஆஃப் வாட்டர் வந்து கேதர் ஆகி மொத்தமாக வந்து தான் என்ன ஆகுது, இந்த பெரிய மகாநதி அப்படின்னு நம்ம வந்து இதை சொல்கிறோம். சமுத்திரம், ரிவர், இந்த சி அப்படின்னு சொல்கிறோம். எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ரன்னிங் வாட்டராக வந்து தான் அதில் சேருது. कितनी सौभाग्यशाली है वक्त समुद्र जैसे पर्वत राजा हिमालय की इन दो बेटियों का हाथ पकड़ने का श्रेय मिला. இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த சமுத்திரம், இந்த ரெண்டு பேட்டியும் சிந்து பிரம்மபுத்திரா ரெண்டு பேட்டியோமோட ஹேண்ட், அதாவது மேரேஜ் பண்ணுற மாதிரி அந்த ரிவர்ஸை வந்து மேரேஜ் பண்ணுறதுனால இவங்க வந்து ஒரு சன் இன்லா இல்லையா, அதனால அவங்க வந்து ரொம்ப லக்கியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. जिन्होंने मैदानों में ही इन नदियों को देखा होगा उनके ख्याल में शायद ही एक बात आ सके कि बूढ़े हिमालय की गोद में बच्चियां बनकर एक ऐसे खेला करती हैं. அதாவது யார் வந்து இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் இந்த ரிவர்ஸை வந்து பார்த்தாலும் அவங்களுக்கு மைண்டில் தோணும் என்னென்னா, இவங்களா இந்த ஓல்டு ஹிமாலயாவோட மடியில் இருந்து சின்ன பசங்களா, பச்சியா பண்கர் சின்ன பசங்களா எப்படி வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தோணும். மா बाप की गोद में नंग तड़ंग होकर खेलने वाली इन बालिकाओं का रूप पहाड़ी आदमियों के लिए आशिक भले ना हो. அதாவது என்னென்னா, அம்மா அப்பா மடியில் வந்து பிறந்த குழந்தையா இருந்து விளையாடி சின்ன பொண்ணுங்களா அது மாறும்போது
மற்ற மனுஷங்களுக்கு வந்து அது வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்காது, இருக்கோ இல்லையோ தெரியாது. திடீர்னு ஒரு குழந்தைங்கள பார்க்குறதுக்கும் சின்ன வயசுலேருந்தே அவங்க வளரும் போதே அதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு இந்த இதில் சொல்லியிருக்காங்க. லேக்கின் मुझे तो ऐसा लुभावना प्रतीत हुआ वह रूप ही कि हिमालय को ससुर और समुद्र को उसका दामाद कहने में कुछ भी झिझक नहीं होती है. ஆனால் எனக்கு வந்து அந்த அது வந்து ரிவர்ஸாகவும் பார்த்துருக்கேன். அது வந்து மேரேஜ் ஆகி சின்ன குழந்தைங்கள பிறந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சிலரை வந்து. அது மாதிரி நான் வந்து இந்த போயிட் வந்து இந்த ரைட்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அதுங்களை குழந்தைங்களாகவும் பார்த்துருக்கேன், வளர்ந்த பொண்ணுங்களாகவும் பார்த்துருக்கேன். அப்புறம் அது வந்து அந்த ரிவரில் சமுத்திரத்தில் வந்து சேரும்போது பார்க்கும்போதும் எனக்கு வந்து எல்லா ஸ்டேஜஸும் நான் பார்த்ததுனால எனக்கு வித்தியாசம் தெரியுது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சும்மா பார்க்குறவங்களுக்கு அது வந்து தெரியாது. அதனால இந்த ஹிமாலயாவை வந்து சசூர்னா ஃபாதர் இன்லா, தாமாத்னா வந்து சன் இன்லா, இந்த மாதிரி சொல்கிறதுல எந்த ஒரு தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. நஹீம் ஹோத்திஹேம், ஜிஜக் நஹீம் ஹோத்திஹேம் எனக்கு இருக்கிறதா தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. नेक्स्ट வந்து कालिदास के बीरही यक्ष ने अपने मेघदूत से कहा था, वेत्रवती नदी को प्रेम का प्रतिदान देते जाना, तुम्हारी एक प्रेयसी तुम्हें पाकर अवश्य ही प्रसन्न होगी. அதாவது காளிதாஸ்ங்கிறது கிரேட் போயட். அவரோட மேகதூத் அப்படிங்கிற போயமில் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, மேகத்தை அதாவது க்ளவுடை வந்து அவர் தூதுவாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ரிவரை பற்றி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நீ போகும்போது அந்த ரிவருக்கு கொடுத்துட்டு கிஃப்ட் மாதிரி இல்லை ஒரு இது பண்ணிட்டு போனேன்னா அது வந்து நீ யாரை போய் பார்க்க போறியோ அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. நீ ரிவரை வந்து இது கிஃப்ட் மாதிரி ஏதோ கொடுத்துட்டு போகிற அப்படின்னா யாரை பார்க்க போறியோ அவங்க இது பண்ணுவாங்க. யாரை சொல்லியிருக்காருன்னா ரிவரை சொல்லியிருக்காரு, வேத்திரவதி அப்படிங்கிற ரிவரை. एक बात इन चंचल नदियों को देखकर मुझे अचानक याद आ गई और सोचा कि शायद उस महाकवि को भी नदियों का सचेतन रूपक पसंद था. அதாவது என்ன அப்படின்னா, எனக்கு திடீர்னு இந்த ரிவர்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது, மூவ் ஆகிற ரிவர்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த போயட்டோட லைன்ஸ்லாம் எனக்கு ஞாபகம் வந்துட்டு, எதனால அவர் எழுதியிருப்பாருன்னா இந்த மாதிரி அந்த நதியை நான் ரசிக்கிற மாதிரியே அவரும் ரசிச்சிருப்பாரு, அதனால தான் அவருக்கு அந்த மாதிரி எழுத வந்திருக்கு அப்படின்னு. दरअसल जो भी कोई नदियों को पहाड़ी गाड़ियों और समतल आंगनों के मैदानों में जूता शक्लों में देखा वह इसी नदीचे पर पहुंचेगा. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, யார் வந்து இந்த நதியை வந்து ரிவர்ஸ்லேருந்து மவுண்டன்லேருந்து ஒரு வேலியை வந்து அடையுது, அப்புறம் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸுக்கு வருது, இதெல்லாம் வந்து அதிலேருந்து அது வந்து கிளை நதிகளாக பிரான்ச்சஸாக எப்படி பிரிஞ்சு போகுது, இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி தான் தோணும். அந்த முடிவுக்கு தான் வருவாங்க, ரிவர்ஸை பற்றி இப்படி தான் எழுதணுங்கிற முடிவுக்கு வருவாங்க. காக்கா காலேல்கர் நே நதியோம் கா லோக்மாதா கஹா, இன்னொரு போயிட் பற்றி சொல்கிறாரு. அவர் வந்து ரிவர்ஸை வந்து அம்மா, உலகத்துக்கே வந்து ரிவர்ஸ் தான் அம்மான்னு சொல்லியிருக்காரு. किंतु माता बनने से पहले यदि हम इन्हें बेटियों के रूप में देख लें तो क्या खर्च है. किंतु ஆனால் வந்து அம்மாவாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டாட்டர் அப்படிங்கிற ஷேப்பில் பார்த்தோன்னா என்ன வந்து ஆகிடப்போகுது அப்படின்னு நம்மளை क्वेश्चन கேட்குறாரு. और थोड़ा आके चलिए इन्होंने अगर हम प्रेयस ही भावना करें तो कैसे लगेगा. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பிலவடாக ஒரு அன்பானவங்களாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தால் கூட ஒன்றும் வந்து ஆகாது. மம்தா கா ஏக் ஓர் பி தாகா ஹே, அதாவது அம்மா அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து
இன்னொரு உறவு இருக்குது. நம்ம வந்து தொப்புள் கொடி உறவு அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஜெய்சே ஹம் இன்கே சாத் ஜோட் சக்தே ஹே, எப்படி நம்ம வந்து இந்த ரிவர்ஸை ஒரு அம்மா பொண்ணு அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி தான் இருக்குது இதுவும். बहन का स्थान कितने कवियों ने इन नदियों को दिया है. சிஸ்டர் அப்படிங்கிற இது இடத்தையும் வந்து நிறைய கவிஞர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. एक दिन मेरी भी ऐसी भावना हुई थी, எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு. तो लिड की बात है, मन उछल गया था, तबीयत दिली थी. அதாவது ஒரு நாள் நான் ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருந்தேன், எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன். சத்லஜ் கே கினாரே ஜாக்கர் பேட் கயா, சத்லஜ் ரிவரோட பக்கத்தில் அந்த ரிவரோட பேங்க்ஸ் ஆஃப் த ரிவரில் நான் போய் உட்காந்துருந்தேன். दो बहर का समय था, आफ्टरनून टाइम, पैर लटका दिया पानी में, அதாவது காலை தொங்க போட்டு தண்ணியில் கால் படுற மாதிரி நான் வந்து உட்காந்துருந்தேன். थोड़ी ही देर में उस प्रगतिशील जल ने असर डाला, கொஞ்ச நேரத்தில் அது வந்து எனக்குள்ள மாற்றத்தை வந்து உண்டாக்குச்சு அந்த தண்ணி ரிவர் வந்து. தன் और मन ताजा हो गया तो लगा में गुनगुनाने, அதாவது கொஞ்ச நேரத்தில் மனசு உடம்பு ரெண்டுமே வந்து எனக்கு சரியானது மாதிரி லேசானது மாதிரி இருந்தது. நான் வந்து சின்னதாக ஹம்மிங் கூட பண்ணினேன். சின்ன லகா மேம் குன்குனானே, எனக்கு வந்து ஒரு லைட் ஃபீலிங்கும் பாட்டு ஹம் பண்ணுற மாதிரி உள்ள மனநிலைக்கு அந்த ரிவரில் நான் பிரான்ச்சஸில் பேங்க் ஆஃப் த ரிவரில் வந்து உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிது அப்படின்னு நாகார்ஜுன் அப்படி வந்து இந்த மாதிரி ஒரு போயம் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. பொக்கிஷத்தின் தேடல் தொடரட்டும்.